Yes, welcome to Maithili Raj Health and Beauty channel. இன்னைக்கு நம்மளோட சேனலில் தேர்ட் டே கர்மா பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. ஸோ எனக்கு நடந்த அனுபவத்தையும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி கர்மா பற்றி பார்த்துக்கோம் இல்லையா, சஞ்சீத கர்மா, பிராப்த கர்மா, ஆகமிய கர்மா. ஸோ இந்த சஞ்சீத கர்மான்றது போன ஜென்மத்தில் நம்ம பண்ணது எல்லாமே சேகரித்து வச்சுருக்க கர்மா. பிராப்த கர்மானது இந்த ஜென்மத்தில் நம்ம வாழக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய கர்மா ப்ளஸ் சஞ்சீத கர்மாவில் நம்ம செஞ்ச கர்ம வினையும் சேர்ந்து இந்த பிராப்த கர்மாவோட சேர்ந்து வேலை செய்யும். ஆகமிய கர்மாவில் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்கிறது எல்லாமே அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம தேவையானதை நம்ம இது பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆகமிய கர்மா. இனி செய்யக்கூடிய எல்லா விஷயமும் திரும்பவும் நமக்கே சேரும். இதுதான் கர்மா. ஸோ இதில் என்ன பெருசாக அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை. நம்ம சில விஷயங்களை உணர்றதே கிடையாது. உணர்ந்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றிக்க முடியும் வாழ்க்கையில். ஸோ இந்த பிராப்த கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பிறவியில் நம்ம வாழும்போது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு கட்டாயம் திரும்ப வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். என்ன அனுபவம் பார்த்தீங்கன்னா, நான் கட்டியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த சாரிக்கு ஒரு கதை இருக்குது. கதை இல்லை, நிஜம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் மறக்கவே முடியாத சில தருணங்களில் அதுவும் ஒன்று. எனக்கு மேரேஜ் ஆகும்போது 25 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. எங்கள் அம்மாவுக்கு 38, எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு 14 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு. அவங்களோட அந்த 38 வயசு எனக்கு கல்யாணம் ஆன அந்த வருஷம் அவங்களோட பர்த்டேக்கு நான் ஒரு சாரீ எடுத்து கொடுத்தேன் அவங்களுக்கு கிஃப்டாக. நல்ல ஒரு டார்க் க்ரீனில் வெந்தய கலர் பார்டரில் ஒரு காட்டன் சாரீ எடுத்து கொடுத்தா. அது கொஞ்சம் திக்காக இருந்தாங்க. அவங்க 1 or 2 டைம்ஸ் மட்டும் கட்டிட்டு எனக்கே திரும்ப கொடுத்துட்டாங்க, என்னால் கட்ட முடியலம்மா அப்படின்ட்டு. இந்த விஷயம் அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது எனக்கு எப்போ ரியலைஸ் ஆகிடுச்சுன்னா, அதே மாதிரி எனக்கு 38 வயசு ஆகும்போது எங்கள் மச்சனோட கல்யாணம் வேலூரில் நடந்தது. நாங்கள் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்ப சென்னைக்கு கிளம்புறோம். ஸோ மறுநாள் என்னோடய பர்த்டே 7th நைட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் வச்சுங்களேன். எங்களோட பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மறுநாள் விடிஞ்ச என்னோடய பிறந்த நாள். என் பொண்ணு எனக்கே தெரியாமல் 12 o'clock மிட்நைட்டு நட் ரோட்டில் நிற்கிறோங்க பஸ் ஸ்டாண்டில். யாராலும் நம்பவே முடியாது. அந்த நேரத்தில் எல்லோரும் பர்த்டே விஷ் பண்ணாங்க. என் பொண்ணு டக்குன்னு ஒரு கிஃப்ட் எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க. அவளுக்கு என்ன வயசு இருக்கும், ரொம்ப சின்ன பொண்ணு தான் அப்போ. அவங்க ஒரு 6th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் படிப்பான்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? என்ன கூட கன்சிடர் பண்ணல, நான் கூப்பிடல. அவள் சிஸ்டரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த சாரீ தான் நான் கட்டிகிட்ருக்கேன். ஸோ அந்த 38 என்னோடய பர்த்டே வரும்போது என் பொண்ணு அதே சாரீ, ஆனால் கலர் தான் வேறு. நான் டார்க் க்ரீன் கொடுத்தேன் எங்கள் அம்மாவுக்கு. இது ஒரு மாதிரி லைட் பீகாக் க்ரீன் மிக்ஸ்டு சாரீ. ஸோ இந்த சாரியை எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அப்போ தான் என் மண்டையில் பலார்னு யாராவது அரைஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன். ஓ, நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கே திரும்ப வருதுன்ற அந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன் அன்றைக்கி தான். அன்னையிலேருந்து நிறைய மாற்றிக்கிட்டேன். நான் எது செஞ்சாலும் நம்மளுக்கு திரும்ப வருது அப்படின்ற ஒரு விஷயம் உணர்ந்ததுலேருந்து எனக்கு தெரியாமல் கூட யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நான் ஹர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா என்னால் மனசுலையும் வச்சுக்க முடியாது. நான் டக்குன்னு அவங்கள கேட்டுருவேன், ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்றது. ஏன்னா அந்த நிமிஷமே அது முடிஞ்சு போயிடும். அதில் மனசில் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பெருசாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதை விட ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம கேட்டாலும் அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிடும்ன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு. அதனாலே நிறைய பேருக்கு என்னை பிடிக்கிறதில்ல. ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. அது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு எப்படி சொல்கிறது, தப்புனா தப்பு கேட்டணும். அது யாராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த விஷயம் ஓகே கேட்டுட்டு அது தப்பாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அதை அப்படியே விட்டுட்டு ஓகே அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போய்டும், நார்மலாகிடும். அது மாதிரி கேரக்டர் நான். ஸோ இது ஏன் உங்ககிட்ட சொல்லுவேன்னா, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு திரும்ப நடந்திருக்கலாம். நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. நம்ம செய்கிற கர்மா. ஸோ கர்மான்றது இது தான். நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதை திரும்பவும் நமக்கே கொண்டு சேர்க்கும். யார் மூலியமாவது சேரும். எனக்கு நான் பெற்ற பொண்ணு மூலியமாகவே எனக்கு சேர்ந்தது. ஸோ இது பிராப்த கர்மான்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. பிராப்த கர்மா நம்மளுக்கு என்னெல்லாம் நம்ம செஞ்சோமோ அதை திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட ரொம்ப கஷ்டமான நேரத்தில் நம்ம யாருக்காவது எப்பயாச்சும் உதவி செஞ்சுருப்போம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். அதே சூழ்நிலையை கடவுள் கட்டாயம் நம்மளுக்கு முடியாத பல நேரங்களில் எனக்கு நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். என்னால் முடியாத நேரத்தில் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரையும் நான் அந்த நேரத்தில் என்னோடய கடவுளாக தான் நான் பாவிக்கிறேன். எல்லாருக்கும் எந்த அளவுக்கு நன்றி சொல்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் எனக்கு நிறையவே நடந்திருக்கு. அதாவது நம்ம நல்லது செஞ்சாலும் நம்மளுக்கு உடனே வரும், நம்ம கெடுதல் செஞ்சாலும் நம்மளுக்கு அது திரும்ப வரும்ன்றது தான் நான் சொல்ல வர வேண்டிய விஷயம்.
முடிஞ்ச அளவுக்கு கூடுமான அளவுக்கு நல்லதே பண்ணுங்கள், நல்லதை நினைங்க, நல்லதை பேசுங்க. நீங்களும் இந்த மாதிரியான நல்ல சம்பவங்களை அனுபவித்து வாழுங்க. தேங்க்யூ.